இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்ப்பா? அது வந்து நாங்க மலேசியா போய் செட்டில் ஆகலான்னு இருக்கோம் பெரியம்மா. ஏன் இப்படி திடீர்னு மலேசியா போகணும்னு முடிவெடுத்திருக்க? இல்ல பெரியம்மா, இங்க இருந்தா நம்ம சொந்தக்காரங்களே கங்காவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அது இதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. வேதனைப்படுத்தி என் பொண்டாட்டியை கொன்னுடுவாங்க போல இருக்கு. அதான் கண் காணாத இடத்துக்கு போய் நாங்க நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கோம். மேரி, நீங்க தான் எங்க பெரியம்மாவை அவங்க பெத்த பொண்ணு மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும். மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளமும் அனுப்பிச்சிடுறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துறேன். சார், நீங்க எந்த கவலையும் இல்லாம மலேசியாவுக்கு போங்க சார். பாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பாட்டி, நான் இருக்கேன் பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. மேடம், பாட்டிக்கு நான் போய் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டு வரேன். அத்தை, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறேன்னு என் மேல வருத்தம் இல்லையே? உன் மேல நான் ஏமா வருத்தப்பட போறேன்? இங்க நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க எங்கேயாவது போய் பத்திரமா இருங்கம்மா. நல்லா இருமா, அதுதாம்மா உனக்கு நல்லது. எங்க நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. கிளம்பலாமா? கிளம்பலாம். போடு. இந்தா, போய் எடு. குடு. ஐ. இந்தா, என்கிட்ட போடு. இந்த புடி. வரேன் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருங்க. என் பேர் வசந்த். இவங்க என் ஒய்ஃப் கங்கா. குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. சார், இங்க இருக்கிற ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஆதரவும் சந்தோஷமும் உங்களை மாதிரி நல்ல உள்ளம் படைச்சவங்களை பாக்குறதும் அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறதுலயும் தான் இருக்கு. அதனால நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. வாங்க. சரி. டாக்டர் வாங்க, உட்காரு. உட்காருங்க. என்னாச்சு? வலிக்குது கையில டாக்டர். அடிபட்டுருச்சு டாக்டர். வலிக்குதா? எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க. இங்கயா? இல்ல இல்ல, அங்க இல்ல டாக்டர். இங்க? வலிக்குது டாக்டர். ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? மலேசியா கிளம்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. வீட்ல இருந்து சாக்லேட் எடுத்துட்டு போய் ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போலான்னு ஆசிரமத்துக்கு போனோம். என்கிட்ட சொல்லுங்க. அந்த பாப்பா எதுக்கு என் ஒய்ஃப் கிட்ட இப்படி ரஃபர் நடந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஓகே, போன் ஏதாவது கிராக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடலாம். இவங்களை கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர், வா, பாத்து வா. அடி ஒன்னும் பெருசாலாம் படல. பெயின் இன்னும் அதிகமா இருக்கா? இல்ல இல்ல, பெருசா ஒன்னும் பெயின் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். ஓகே டாக்டர். வாங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் வேணா ஆர்டர் பண்ணுவா? வேண்டாங்க, பரவாயில்ல. என்னாச்சுங்க? என்ன மெசேஜ்? நம்ம போக வேண்டிய ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிருச்சுன்னு மெசேஜ் வந்திருக்கு. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். சரி விடுங்க. கை நல்லா ஆனதும் நம்ம பிளான் பண்ணி மலேசியா போயிடுவோம்.
அந்த டிவி மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். முக்கிய செய்தி: சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு புறப்பட்ட விமானம் பயங்கர விபத்துக்கு உள்ளானது. விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர். விபத்துக்கு உள்ளான விமானம் தீப்பற்றி எரிந்ததால் தீயணைப்பு துறையினர் தீயை படை குழுவினர் ஆமா கங்கா, இந்த உடல்களை எனக்கு அருகிலுள்ள என்ன சொல்றதுன்னு மருத்துவமனைகளுக்கு தெரியல. அனுப்பி வைத்துள்ளனர். இப்போ பெயின் பரவாயில்லையா? என்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்ளோ கண் கலங்குறீங்க? டாக்டர், அடிபட்டதை நினைச்சு நாங்க கண் கலங்கல. 2 பேரும் உயிர் தப்பிச்சதை நினைச்சு கண் கலங்குறோம். என்ன சொல்றீங்க? டிவில பிரேக்கிங் நியூஸ் பாருங்க டாக்டர். நாங்க மிஸ் பண்ண ஃப்ளைட் டாக்டர். கையில மட்டும் அடிபடாம இருந்திருந்தா நாங்க அந்த ஃப்ளைட்ல போயிருப்போம். நல்ல வேளை கடவுள் தான் எங்களை காப்பாத்திருக்காரு. அப்படி சொல்லாதீங்க. ஆசிரமத்துல உங்க ஒய்ஃப தள்ளி விட்ட அந்த குழந்தை வடிவத்துல வந்து காப்பாத்திருக்காரு. என் மனசுல ஒண்ணு தோணுது. நீங்க எதுக்காக மலேசியா போகணும்? பேசாம அந்த குழந்தைய நீங்க தத்து எடுத்துட்டு இங்கேயே இருக்கலாமே. டாக்டர், நல்லா யோசிச்சு பாருங்க. பாத்து வாங்க. ஆஹா, யார் இந்த சிங்கு? உடனே சிஸ்டர் போய் சொல்லிட வேண்டியதான். அம்மா, ஹாசினி. என்ன துர்கா, ஏதோ சிங்க கூட்டிட்டு வந்திருக்க? சிஸ்டர், பல்லே பல்லே பல்லே, துர்கா ஒரு சிங்க கூட்டு வந்திருக்கா. சிங்கா? ஆமா சிஸ்டர், அவனுக்கு சிங்க கூட்டு வந்திருக்கா. துர்கா என்னமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க. சரி, யார் என்னன்னு பாப்போம் வா. போங்க. பல்லே பல்லே பல்லே. யார் இவரு துர்கா? சொல்றேன். இவரு சூர்யாவோட ஃப்ரெண்டு. பேரு மான்சிங். ஓ, மான்சிங்கா? மான்சிங், இவங்க ஹாசினி, என்னோட சிஸ்டர். சூர்யா பிரதரோட வைஃப். நமஸ்தே ஜி. வணக்கம். இவங்க சூர்யாவோட அத்தை, மாரியோட அம்மா. எனக்கும் அம்மா மாதிரி தான். நமஸ்தே மாதாஜி. வணக்கங்க. ஏன் சிஸ்டர், ஏன் டயலாக் எல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? நல்ல வேளை இவங்களுக்கு சூர்யா அடையாளம் தெரியல. இவங்க சூர்யாவோட சித்தி. சித்தினா ஒரிஜினல் சித்தி இல்ல. சித்தி தாரா மாதிரி இருக்கிறதுனால காசில இருந்து இங்க கூட்டிட்டு வந்து சூர்யா அம்மாவா தத்தெடுத்துக்கிட்டாரு. என்ன சிஸ்டர், அவ உங்களை புகழ்ந்து சொல்றாளா இல்ல அசிங்கப்படுத்துறாளா? ஒண்ணுமே தெரியலையே.